இது வரைக்கும் நடந்த பிக் பாஸில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. இந்த சீசனில் மட்டும்தான் வந்து எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் அந்த டாஸ்க்குக்கும் மதிப்பில்லை, சொல்கிற மாதிரியும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி பிக் பாஸை கண்டிப்பாக மதிக்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ரீசன் வந்து ஹோஸ்ட் சரியில்லை. ஸோ ஒரு சரியான ஹோஸ்ட் இருந்தால் இந்த அளவுக்கு வந்து விளையாடி இருப்பாங்களா அவங்க. இதுவே கமல் சாராக இருந்தால் இவங்கெல்லாம் வாயே திறந்துருக்க மாட்டாங்க. ஹோஸ்ட் பயம் இருந்தால் தானங்க விளையாட்டு வந்து ஐயோ நம்ம இப்படி பண்ணால் தட்டி கேட்பாரு, நம்ம இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடங்கியிருப்பாங்க. வாரம் வாரம் ஹோஸ்ட் வருவார், கத்திட்டு போவார், ஏதாவது தப்பு பண்ணால் சாரி கேட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸும் இருக்காங்க. அதுதான் இன்றைக்கும் ஆயிடுச்சு. நம்ம மார்னிங் பார்த்த ப்ரமோவில் நடந்த சம்பவங்கள் வந்து எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ சபரி, கமரு அண்டு வினோத் இவங்க 3 பேர் வந்து நெக்லஸ் எடுத்துன்னு ஓடுறாங்க. ஓடும்போது சபரி கையிலேருந்து கீழே விழுந்துச்சு நெக்லஸ். அந்த நெக்லஸ் சுபிக்ஷா கிடச்சிச்சு. வெளியே பார்த்தீங்கன்னா கமருதீன் இல்லை சபரி கிட்ட இருந்த நெக்லஸ் வந்து டூப்ளிகேட் நெக்லஸ், அது வந்து தூக்கி போடுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது ஒன்று முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறமேட்டு பிக் பாஸ் வந்து டாஸ்க்குக்காக லிவிங் ஏரியாவில் கூப்பிடுறாங்க. இவங்க சண்டை இன்னும் முடியலை. வினோதெல்லாம் வந்து செமையாக கத்துறாரு. இது யாரோ வந்து நம்மளுக்கு எதிராக வந்து நம்ம டீம்லேருந்து வந்து விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு வினோத் வந்து கத்திட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, அந்த டாஸ்க் லெட்டர் வந்து துரை தான் படிச்சுன்னு இருக்காங்க. இப்போ தான் வந்து விஜய் பார்வதிக்கு எஃப்ஜேக்கு வந்து தேவையில்லாத ஒரு சண்டை வருது. ஸோ எஃப்ஜே வந்து சொல்கிறா, நான் வந்து என்ன பண்ணேன், என்னை எதுக்கு டீம்லேருந்து வெளியே அனுப்புனீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ எதுவுமே பண்ணலடா, அதனால தானே ஒன்று அனுப்புனேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நைட்டுன்னு சொல்லிட்டு தெரியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எஃப்ஜே வந்து ஒரு மாதிரி மார்க் பண்ணுறாங்க பார்வதியை பார்த்து. அதுக்கு தான் வந்து பார்வ வந்து கேட்க போனாங்க. இது கரெக்ட் தானே, ஏன்னா ஒருத்தர் மூஞ்சி பார்த்து இது மாதிரி அசிங்கமாக பேசும்போது கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். அதுதான் இங்கே பார்வை பண்ணியிருக்காங்க. அது வந்து எனக்கு தப்பாக தெரியல மக்களே. ஸோ இது முடிஞ்சு என்ன ஆகுதுன்னா, திருப்பியும் வினோத் அந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்காக ஓடுறாங்க. ஸோ வினோத்துக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ கூட வந்து கமருதீனும் சபரியும் ஓடுறாங்க. இவங்க வந்து நெக்லஸ் எடுக்கிறதுக்குள்ளே சுபிக்ஷாவும் அரோராவும் வந்து அந்த நெக்லஸ் எடுத்துட்டாங்க. சுபிக்ஷா கீழே விழுறாங்க, அரோரா கீழே விழுறாங்க. இவங்க மேலே வந்து வினோத் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு கீழே விழுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சீன் தான் வந்து போயிட்டு இருந்தது. எல்லாரும் கதறி ஓடி வர்றாங்க. ஸோ சுபிக்ஷாவும் அரோரா வந்து செமையாக கத்துறாங்க. சனியை முடிச்சு நாய்ங்களை என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அசிங்கமாக திட்டுறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து திட்ட தான் செய்வாங்க இல்லையா. சுபிக்ஷாவுக்கு லைட்டாக வந்து அடிபட்டுருச்சு போல். எனிவே இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடி இருக்கலாம். எங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாரையாவது மதிச்சா தானே. ஒரு ஹாஸ்டே வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து வச்சு செய்கிறாங்க எல்லா வாரம். அப்போ வந்து எல்லா கண்டஸ்டன்ட் என்ன நினைப்பாங்க, சரி இவளை வந்து வச்சு செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. ஸோ அதனாலே வந்து என்ன ஆகுது, அந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் உள்ள வேல்யூ இல்லை, அவங்க பேசுகிறதும் யாரும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஹோஸ்ட்டுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸும் அவருக்கும் அந்த மரியாதை கிடைக்காது. இதே மாதிரி கண்டினியூ ஆகிடுச்சுன்னா எவ்வளோ நாளைக்கு பிக் பாஸ் இருக்குன்னு சத்தியமாக தெரியாதுங்க. இழுத்து மூடினாலும் மூடிடுவாங்க. இப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி இருக்குது, ஆனால் கண்டிப்பாக சால்வ் ஆகாது. இது வந்து இன்னொரு பெரிய பிரச்சனையாக வந்து எடுத்துகிட்டு வராங்க. அது அடுத்த வீடியோவில் பேசலாம்.